வெல்கம் டு கீதா சாந்தானாம் சேனல். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிறிஸ்பியான ரவா போண்டா இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிங் பவுலில் ரவை 1 கப், அரிசி மாவு 1/4 கப், கோதுமை மாவு 1/4 கப், உப்பு 1/2 டீஸ்பூன், கெட்டியான தயிர் 3/4 கப், தண்ணி 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 10 மினிட்ஸ் பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க. இது சரியான மெஷர்மெண்ட். இதுக்கு மேலே தண்ணி விடாதீங்க. மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டா ப்ராப்பராக வராது. அதுக்குள்ளே ரவா போண்டாக்கு நம்ம தேங்காய் சட்னி செஞ்சு தாளிச்சிடலாம். பருப்பு ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரவா போண்டா ரொம்ப ஈஸியாக 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதில் கட் பண்ணின மீடியம் சைஸ் வெங்காயம் 2, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய் 2 இன்ச் இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சோடா மாவு எதுவும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் செஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். நாம் ப்ளைன் ரவா போண்டா தான் செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சவுடன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக கிள்ளி போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். நினச்ச உடனே ஈவினிங்கில் சூடாக மொறுன்னு ரவா போண்டா செஞ்சு டீ காஃபி கூட சாப்பிடலாம். இந்த போண்டா ரொம்ப எண்ணெயும் இழுக்காது. நீங்களும் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.